ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். எல்லாரும் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணியிருப்பீங்க. எண்ட் ஆஃப் தி இயர்ல உங்களோட சப்ளையர்ஸ்க்கு போட்ட பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து மேனுவலா அடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம விவி இன்ஃபோடெக்ல எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களோட லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் புது கம்பெனில கொண்டு வரதுக்கான ஒரு சூப்பரான ஆடான வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதுல பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்ல என்னென்ன பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 31 மார்ச் அன்னைக்கு எனக்கு இவ்வளவு பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் இருக்கு. நான் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்துட்டு வராது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மேனுவலா போய் தான் பின் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னொரு நாள் 2025 26 ஸோ ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வராது. நான் மேனுவலா போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப நான் என்ட்ரு பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து டேட்டாவை ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆடான் ஒன்று நாங்க லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஆடானை வந்து நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட் டேட்டால கிளிக்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனுமே இல்லை டிஃபால்ட்டா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த புது கம்பெனில டேட்டால போயிட்டு அதே ஸ்பிளிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த ஏடானை லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏடான் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மெனு வந்திருக்கு. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இம்போர்ட் ஓப்பனிங் பிஓ ஃப்ரம் ஓல்டு ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபினான்சியல் இயரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு இந்த நியூ ஃபினான்சியல் இயரோட நான் கொடுத்துக்கிறேன். எந்த டேட்ல அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து எனக்கு போஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த டேட்டையும் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்த உடனே என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து 1/4 எனக்கு வந்து உள்ள வந்துருச்சு. நான் இது எப்படி உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காட்ட போறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளே டே புக்ல போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இந்த வருஷத்துல ஈஸியா வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. நான் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் என்னென்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த பினான்சியல் இயர்ல போய் ஈஸியா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆடான் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, நீங்க எத்தனை பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகாம இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து திரும்ப வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணாம லாஸ்ட் இயர்லயே வந்து நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆடானை பத்தி நீங்க இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக்கோட விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.